அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன். ஃபைண்டரில் வந்து இன்றைக்கி முக்கியமான அப்டேட் இருக்குது. ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த விஷயம் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. சரிங்களா, என்னன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவுண்ட்டும் வந்து ரொம்ப எனக்கு வந்து வேல்யூவானது. என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த அப்டேட்டு, இந்த ரீடாப்பில் எனக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குங்க, என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, 400 ரூபா இருக்குது, 500 ரூபா இருக்குது. ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வந்து 800 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க அப்படின்றது. அதே மாதிரி மேலே நம்ம வீடியோஸ் பார்த்தோன்னே ஆடாது இல்லைங்களா, ஃபார் காட்டுறேன் பாருங்கள், ஃபைண்ட் லைட் வாலெட் பேலன்ஸு. இங்கே வந்துட்டு அமௌண்ட் இருக்குங்க. இந்த அமௌண்ட் வந்து எப்படி நான் வந்து ரீடாப்புக்கு சேஞ்ச் பண்ணுறது, ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1003 ரூபா இருக்குங்களா ரீடாப்பில், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த வாலெட்டு ப்ளஸ் வந்து லைட் வாலெட் பேலன்ஸ், இதுதான் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கான இன்கம். ஸோ இந்த 2 வேலெட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் பண்ணிக்கிறது, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து வேறு நண்பர்களுக்கோ அல்லது நம்மளோட இன்னொரு ஐடிக்கோ எப்படி மாற்றுறது எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம், லாகின் பண்ணிக்கலாம். எப்போ போல் லாகின் பண்ணிட்டு இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபண்டு மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே தெளிவாக பாருங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வாலெட்டு, ஃபாஸ்ட் பே, ரீடாப் அப்பு, டோட்டல் வாலெட்டு, ரீசார்ஜ் வாலெட்டு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஆப்ஷனை காட்டும் நமக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சென்டூன் இருக்குங்களா, யாருக்கு நீ எங்கே அனுப்ப போகிறீங்கன்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை செல்ஃபு டு மெம்பர், அதாவது வந்து நமக்கு நம்மளே மாற்றிக்கலாம். சரிங்களா, அதாவது நம்மளோட லைட் வாலெட்டிலிருந்து நம்மளோட ரீடாப் அப் வாலெட்டுக்கு எல்லோரும் கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷன். ஓகேங்களா, இங்கே கீழே இருக்கிறது யாருக்கு வேணால் அனுப்பிக்கலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்களோட ஐடி இன்னொரு ஐடிக்கோ நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை மற்ற இன்னொரு 2-3 ஐடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய வேலெட் இருக்குது இல்லைங்களா, அந்த வேலெட்லேருந்து என்னோடய ரீடாப்பாவுக்கு மாற்ற போகிறேன். சரிங்களா, அடுத்து மைசூர் கொடுத்துருங்க. இங்கே டெபிட் ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்னென்ன ஆப்ஷன் காமிக்குது பாருங்களேன், ரீசார்ஜ் வாலெட்டு, ஃபாஸ்ட் பே, ஷாப்பிங்கு, ப்ளஸ் வந்து டோட்டல் வாலெட். இன்னும் டோட்டல் வாலெட் இருக்கு இல்லையா, இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்னோட ரீடாப் அப்புக்கு மாற்ற போகிறோம். ஸோ டோட்டல் வாலெட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரம் டூ வந்துட்டு ரீடாப் அப்பு ஆல்ரெடி 1003 ரூபா இருக்குது, கிளிக் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே கீழே வந்துட்டுனோடனே அமௌண்ட் வந்து ஒரு 100 ரூபாய் என்ட்ரி பண்ணிக்கலாம். டெமோ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 100 ரூபா அமௌண்ட் என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு என்னோடய ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது வந்து ஃபைண்ட் லைட் வாலெட்லேருந்து என்னோட ரீடாப் அப் வாலெட்டுக்கு அமௌண்ட்டு மாற்றுறேன். இங்கே பாருங்கள், அமௌண்ட் இருக்குது. ரீடாப் அப்பில் 1003 ரூபா, டோட்டல் வாலெட்டு 2524 ரூபா இருக்குங்களா. ஸோ எல்லாம் ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிக்கோங்க. சப்மிட். ஓகே, அவ்வளோதான், ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த டிஸ்பிளேவில் வந்து கிளியராக வருது பார்த்தீங்களா. ரீடாப் அப்பில் வந்து 1003 ரூபா இருந்துச்சுங்களா, இப்போ 1103 ரூபா வந்துருச்சு. ஓகேங்களா, அதே போல் டோட்டல் வாலெட் 100 ரூபா மைனஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் விஷயம். இதே போல் தான் நீங்கள் வந்து எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு நம்மளோட இன்னொரு ஐடிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரே விஷயம் பார்த்துருக்கோம், நம்ம ஐடியிலிருந்து நம்மளோட வேலெட் அமௌண்ட்டை வந்துட்டு ரீடாப்பாவுக்கு மாற்றிருக்கோம். சரிங்களா, அடுத்து நம்மளோட ஐடியில் இருக்க அமௌண்ட்டை வந்துட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இதே பேஜில் இங்கே சென்டூன் இருக்கு இல்லையா, மைசெல்ஃப் பதிலாக வந்துட்டு டு மெம்பர்னு கொடுங்க. மெம்பர்னு கொடுத்து இங்கே வந்து ஃபைண்ட் ஐடி மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்னென்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஐடியிலிருந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது வந்து உங்களோட இன்னொரு ஐடிக்கோ மாற்றுறது தான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த ஐடியிலேருந்து அடுத்த ஐடிக்கு. சரிங்களா, சென்ட்டு வந்து டு மெம்பர் கொடுத்துட்டோடனே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடி கேட்கும்.
ஸோ உங்களோட ஃபைண்டர் ஐடி ப்ராப்பராக என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட அந்த ஐடி கொண்ட நேம் இங்கே வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஷோ ஆகுதா? டெபிட்டட் ஃப்ரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான், ரீடாப் அப் வாலெட். அதாவது வந்து நம்மளோட ரீடாப் அப்பில் இருந்து மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப முடியும். சரிங்களா? ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள், இது கிளிக் பண்ணாலுமே ரீடாப் அப் தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி அந்த சைடில் வந்து அந்த பிக்சர் நம்ம வந்து என்ன நான் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு. ரீடாப் அப் அமௌண்ட்டு அந்த ஐடிக்கு, எந்த ஐடிக்கு, இந்த ஐடிக்கு 934274க்கு. இப்போ அமௌண்ட்டு அதே அமௌண்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 ருபீஸ் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லுதுன்னா 500 ரூபா மட்டும் தான் மாற்ற அப்படின்னு சொல்லுது. ஸோ மினிமம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலான்னாக்கா ஒரு 500 இங்கேருந்து சேஞ்ச் பண்ணலாம். 100 ரூபாலாம் கிடையாது. சரிங்களா? ரீடாப் அப் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ஐடியிலேருந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது இன்னொரு ஐடிக்கோ மாற்றுறது. சரிங்களா? அந்த ஐடி எங்கே போய் அமௌண்ட்டு சேரும்னா அவங்களோட ரீடாப் அப்பில் தான் போய் சேரும். சரிங்களா? ஓகே. நமக்கு டெபிட் ஆகிறது ரீடாப் அப்பு, சேர்றது ரீடாப் அப், இவ்வளோதான், சிம்பிள். இப்போ சப்மிட் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துடலாம். இப்போ இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போ வந்து எனக்கு ரீடாப் அப்பில் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வந்து மைனஸ் ஆகிருக்கு, கிளியராக தெரியுது. சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஐடியை வந்து நம்ம லாகின் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டை மறுபடியும் நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அதில் பார்த்து தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரீடாப் அப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 3 பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் அக்கௌண்ட். 1 செகண்ட். சரி, பின் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். இந்த கூப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஜென்ரேட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு இங்கே ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இங்கே இதை கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் என்ட்ரி பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? திரும்ப ஆக்டிவேட் எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆக்டிவ் /டாப் வீடியோ இருக்குல்ல, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது ஐடிக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரீடாப் அப்புக்கும் அதே போல் இங்கே வந்து கிளிக் பண்ணி ரீடாப் அப் வந்து நீங்களே உங்களோட ஐடிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களே பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பின்னு க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? எங்கே க்ரியேட் ஆகிருக்கும், ஜெனரேட் கூப்பன் க்ரியேட் ஆகிருக்கும். அந்த பின்னை காப்பி பண்ணி நீங்கள் இங்கே யூசர் ஐடி, இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரீடாப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே அவங்களோட யூசர் ஐடி ப்ளஸ் வந்து அந்த கூப்பனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ரீடாப் அப் கொடுத்தீங்கன்னா ரீடாப் அப் ஆகிடும். அதே போல் புது ஐடிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அதே கான்செப்ட் தான். இங்கே இருக்குங்களா ஆக்டிவ் அக்கௌண்ட், இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி முக்கியமாக 2 அப்டேட் பார்த்துருக்கோம். சரிங்களா? இது கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். சரிங்க, பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். 2 ஸ்டெப்பு தான் நமக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப நாள் எல்லோரும் கேட்டிருந்த அப்டேட்டு தான் ஃபைண்டரில் கொடுத்துருக்காங்க. இதே போல் தொடர்ந்து வந்து அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதில் வந்து நீங்கள் வந்து பின்னு வந்து நீங்களாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லா ஆப்ஷனுமே கொண்டு வந்துட்டாங்க கேட்டது எல்லாமே. ஸோ இதுக்கு பேர் வந்து உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து டீம் உங்களுக்கு கீழே வந்து கொண்டு போகிறதும் அல்லது வந்து கொண்டு போகாமல் இருக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? அதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கவனமாக பாருங்கள். அது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது மேட்ச் ஆகுதா, நமக்கு ப்ராஃபிட்டான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டீம் கொடுக்குறத பற்றி யோசிங்க. சரிங்களா? வாருங்கள் விரைந்து செல்லும் விடியலை நோக்கி. நன்றி, வணக்கம். எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.